அறிவார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்துவதற்கு வயதில்லை என்று சொல்லுவது நாம் விரும்பாத ஒரு பண்பாட்டின் வெளிப்பாடு. மேலே இருப்பவர்கள்தான் கீழே இருப்பவனை வாழ்த்த வேண்டும், கீழே இருப்பவன் வணங்க வேண்டும். வாழ்த்துவதில் ஒரு பண்பாடு இருக்கிறது. நிலைமையை மாற்றுவதற்கு நமக்கு திசை காட்டிய பெரியார் இருக்கின்றார். எதை சிந்திப்பது என்பது அல்ல, எப்படி சிந்திப்பது என்ற அடிப்படையில் நாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றோம். பவள விழா நாயகர் சொல்லிவிட்டார். 100ஆண்டு விழாவில் நான் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் அறிவித்து விட்டார். எங்கள் இருவரின் விருப்பமும் உங்கள் விருப்பமும் நிறைவேறும் என்ற நம்பிக்கை உண்டு. எனக்கு வாழ்த்துவதற்கு இவர்கள் கூறுகின்றபடி வயதும் உண்டு, மனமும் உண்டு. வாழ்த்துவதற்கு மனம் தேவை. மனமும் உண்டு, வயதும் உண்டு. ஒரு களப்போராளி, தளர்வில்லாத போராளி, இடையறாது போராட்டம் நடத்துகின்ற ஒரு போராளி, ஓய்வறியாத போராளி. அந்த போராளியின் பவள விழா என்பது போராட்டங்களின் தொகுப்பு என்பதனை சுட்டி காட்டுவது என்று பொருள். எனது அருமை தோழர் கு. ராமகிருஷ்ணன் அவர்கள் பெரியார் சிந்தனையை உள்வாங்கி சிறுமை கொண்டு பொங்கும் பண்புடையவராக இருக்கின்றார். மனக்குமுறலோடு நின்று விடுவோர் அல்ல, செயல் வடிவில் எதிர்ப்பை மறுப்பை காட்டுகின்ற ஒரு சிறந்த ஒரு புரட்சிகரமான போராளி. இந்த போராட்டம் என்பது மக்களுக்காக நான் போராடுகின்றேன் என்பவர்கள் ஆதிக்கவாதிகள். மக்களோடு சேர்ந்து போராடுகின்றேன் என்று சொல்லுபவர்கள் பெரியாரியஸ்டுகள். மக்களுக்காக போராடுகின்ற என்றால் நான் மக்களிடம் விலகி இருக்கின்றேன், தனிமைப்படுகின்றேன் என்று பொருள். நான் ஏதோ பெரியவனைப் போலவும் மக்கள் ஏதோ அவ்வளவு பெருமை இல்லாதவர்களைப் போலவும் ஒரு எண்ணத்தில், பரிதாபத்தின் அடிப்படையில், பரிவின் அடிப்படையில் மக்களுக்காக போராடுகின்ற சொல்லுவதை நமது தோழர்கள் செய்ய மாட்டார்கள். நமது தோழர்கள், இங்கே உள்ள பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் மக்களோடு இணைந்து மக்களுக்காக போராடுகின்றவர்கள். அத்தகைய ஒரு போராட்டத்தின் பிம்பமாக பிரதிபலிப்பாக இருக்கின்ற நம் தோழர் கு. ராமகிருஷ்ணன் அவர்களது 100ஆண்டு விழா அன்று நான் வருவேன், உங்களோடு சேர்ந்து அவரை வாழ்த்துவேன். நம்மை போன்றவர்கள் இயக்கவாதிகள். இயக்கம் என்றால் இயக்கம் நின்றுவிட்ட ஒன்று இயக்கம் அல்ல, இயங்கிக் கொண்டே இருப்பதுதான் இயக்கம். நின்றுவிட்டது நிகழ்ச்சி, ஒரு நிகழ்வு, ஒரு ஈவெண்ட், அது முடிஞ்சிருச்சு. ஆனால் இயக்கம் என்பது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஒரு குறிக்கோளை நோக்கி, ஒரு சித்தாந்தத்தை நோக்கி. பெரியார் சித்தாந்தம், பெரியார் துவக்கிய புரட்சி இறந்துவிட்ட முடிந்துவிட்ட புரட்சி அல்ல, இனியும் உயிரோடு இருக்கின்ற புரட்சி. பெரியார் உயிரோடு இல்லை என்றாலும் கூட பெரியாரிய சிந்தனைகள் நம்மை வழிநடத்தும். அந்த பெரியாரிய போராட்டத்தை நிறைவே நோக்கி கொண்டு செல்லுகின்ற பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு. அந்த பொறுப்பினை உணர்ந்து செயல்படுவோம் என்ற உறுதியை இந்த பவள விழா நாளின் போது நாம் எடுத்துக்கொள்வோம். தோழர்களே, நான் எப்போவுமே நம்ம சிந்தனைக்குத்தானே முதலிடம் கொடுப்போம். எந்த ஒரு நிகழ்விலையும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சில தலைப்புகளை கொடுப்பது வழக்கம். இன்று நான் ஏற்றுக்கொண்ட தலைப்பு பெரியாரின் முழுமை புரட்சி. புரட்சி இந்த சொல் தமிழ்நாட்டில் அவதிப்படுவதைப் போல வேறு எங்கும் அவதிப்படுவது கிடையாது.
அனைவருமே புரட்சி வீரர்கள். எதற்கெடுத்தாலும் அவர் புரட்சி. எத்தனை பேருக்கு புரட்சி தமிழரும் வந்து விட்டார். புரட்சி என்ற சொல்லின் முழுமையை புரிந்து கொள்ளாமல் புரட்சி என்பதை அடைமொழியாக கொண்டு 1000 பேர் வந்து விட்டார்கள். புரட்சிக்கு ஒரு வறட்சி ஏற்பட்டு விடக்கூடாது. அந்த புரட்சி என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வரலாற்று ஏடுகளில் பல புரட்சிகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பல புரட்சிகள் நமக்கு தெரிந்த நாளிலேயே நாம் அமெரிக்க புரட்சி, பிரெஞ்சு புரட்சி, புகழ்பெற்ற அது குளோரியஸ் ரெவல்யூஷன் புரட்சி, அமைதி புரட்சி. இங்கே ஜெயபிரகாஷ் நாராயண் காலத்தில் டோட்டல் ரெவல்யூஷன் முழுமை போயிருச்சுன்னு ஒன்று சொன்னார். போல்ஷிவிக் புரட்சி உண்டு, அக்டோபர் புரட்சி. இதெல்லாம் புரட்சின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் நமது வரலாற்று ஏடுகளில் காணப்படுகின்றன. புரட்சிக்கு நீங்கள் அகராதியில் என்ன வார்த்தை அப்படின்னு பார்க்குற சமயத்தில் 2 சொற்கள் நம்மை ஈர்க்கும். ரெபல், ரிவோல்ட், 2 வார்த்தைகள் ஈர்க்கும். ரெபல் என்றால் ரெபல்லியன், ஒரு இருக்கின்ற நிலைமைக்கு மறுப்பு திரிப்பு, இணங்க மறுப்பது. பெரியார் ஒரு முறை சொன்னார், நான் கலக்காக்காரன் என்று சொன்னார். நீங்கள் சொல்கிறத நான் ஏற்க மறுக்கிறேன், இருக்கின்ற நிலைமையை, கருத்தை ஏற்க மறுக்கின்றேன், இந்த ஒரு ஏற்பாட்டை ஏற்க மறுக்கின்றேன். மறுப்பு ரிபல், ரெபல்லியன். ரிவோல்ட் என்பது மறுப்பு மட்டுமல்ல, மாற்றையும் கூறுவது ரிவோல்ட். மன்னராட்சி இல்லை என்றால் அடுத்தது என்ன ஆட்சி? மாற்றை சொல்லுவது புரட்சி. 2ம் இல்லாவிட்டால் அதற்கு ஆங்கிலத்தில் அனார்கி என்று சொல்லுவார்கள். அராஜகத்தை நீங்கள் கிளந்து விடுங்க, ஆனால் யாருக்கு எந்த ஒரு தீர்வும் இருக்காது. எதிர்ப்பு இருக்கும், தீர்வு இருக்காது. பெரியார் புரட்சி அராஜக புரட்சி அல்ல, அராஜகத்தை எதிர்த்த புரட்சி, அநீதியை எதிர்த்த புரட்சி, மாற்றை சொன்ன புரட்சி. அமெரிக்க புரட்சியில் பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து 14 இந்த குடியேற்ற நாடுகள் விடுதலை பெற்றன. ஆட்சி மாற்றம். ஐரோப்பிய கண்டத்தோடு தொடர்புடன் இருக்கின்ற இங்கிலாந்திடமிருந்து இதே ஐரோப்பியர்கள் குடியேறி வாழுகின்ற அமெரிக்க பகுதிகளுக்கு விடுதலை. ஒரு போர் நடக்கின்றது. அதை அவர்கள் அமெரிக்கன் ரெவல்யூஷன் என்று சொன்னார்கள். ஆட்சி மாறுகிறது. ஆனால் அங்கே இருக்கின்ற நிலைமை மாறியதா? அந்த சுதேசி குடிகள், அந்த இனக்குழுக்கள், அவர்களது இன்னல் ஓய்ந்ததா? ஒடுக்கப்பட்டார்கள், ஒழிக்கப்பட்டார்கள். மிச்சம் இருந்தவர்கள் ரிசர்வேஷன் என்று சொல்லப்படுகின்ற சிறு சிறு பகுதிகளுக்குள் முடக்கப்பட்டார்கள். 4 கோடி அமெரிக்க இந்தியர்கள் கொல்லப்பட்ட பிறகு அங்கே ஐரோப்பிய நாகரிகம் நாற்று நடப்படுகிறது. அதை புரட்சி என்று சொல்லிவிட முடியுமா? ஆனால் பிரெஞ்சு புரட்சி நடக்கிறது. அங்கு மன்னராட்சி ஒழிக்கப்படுகிறது. மாற்றாக மக்களாட்சி வருகிறது. வெறும் ஆட்சி மாற்றம் தானே என்பதாக இல்லாமல், அமெரிக்காவில் நடந்தே போல இல்லாமல், அடிப்படை மாற்றங்களை பிரெஞ்சு புரட்சி கொண்டு வருகிறது. ஆங்கிலத்தில் அதை எப்படி விளக்குவார்கள்? பிஃபோர் தி பிரெஞ்சு ரெவல்யூஷன் தி பிரெஞ்ச் were more a Christian than a citizen. ஒரு குடிமகனாக இருப்பதை விட கிறிஸ்தவனாகவே பிரெஞ்சுக்காரர்கள் இருந்தார்கள். பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக என்ன ஆயிற்று என்றால், the French people had become more a citizen than a Christian. அவர்களை இப்பொழுது கட்டுப்படுத்துவது கிறிஸ்துவ திருச்சபை அல்ல, கிறிஸ்துவ சட்டங்கள் அல்ல, மரபு வழி சொத்துரிமைகள் அல்ல. மரபு வழி சொத்துரிமை என்னவென்றால், சொத்தை பிரிக்க முடியாது. மூத்தவன் எவனோ
அவனுக்கு முழு சொத்தும் சென்று விட வேண்டும். மற்ற மக்கள் அவனது தயவில் வாழ வேண்டும். அந்த சட்டத்திற்கு லா ஆஃப் பிரைமோஜெனிச்சர் என்ற பெயர். முதலில் பிறந்தவன் கடவுள் அருளால் இதை ஆளப்போகின்றான், மற்றவர்கள் அவன் தயவில் இருக்க வேண்டியவர்கள். அதே சட்டம்தான் இந்தியாவிலும் இருந்தது. சொத்துக்களை பிரிக்க முடியாது, சொத்து மூத்தவனுக்குத்தான் செல்லும். அது ஜாதியத்தின் ஆணி வேறது அது இருந்தது. ஆனால் பிரெஞ்சு நாட்டில் என்ன நடந்தது? பெற்றோருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மக்கள் இருந்தால் சொத்தை சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் பிரெஞ்சு புரட்சியில் வந்தது. ஒருவன் மட்டுமே மனிதன் அல்ல, மற்றவர்களும் மனிதர்கள், சம மனிதர்கள் என்ற ஒரு சட்ட மாறுபாட்டை கொண்டு வந்த புரட்சி பிரெஞ்சு புரட்சி. மதத்தை மட்டுமே படிப்பது கல்வி அல்ல, மக்களை பற்றி படிப்பது கல்வி, அறிவியலை பற்றி படிப்பது கல்வி, தத்துவத்தை படிப்பது கல்வி, அரசியல் என்றால் என்ன என்று சொல்லுவது கல்வி என்ற நிலைமைக்கு கொண்டு வந்தது பிரெஞ்சு புரட்சி. அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்தது. அதனால்தான் பிரெஞ்சு புரட்சியைத்தான் மற்ற புரட்சிகளுக்கு முன்னோடி என்று சொல்லுவார்கள். அம்பேத்கர் பயன்படுத்திய அந்த சொற்கள் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று அம்பேத்கர் சொன்னது, அந்த சொற்கள் முதலில் கையாளப்பட்டது பிரெஞ்சு புரட்சியின் போது. மாற்றம் என்று வருகின்ற பொழுது இந்த மன்னராட்சியை ஒழிப்பது மட்டுமல்ல, மாற்றாக எந்த அடிப்படையில் சமூகம், அரசியல் இருக்க வேண்டும் என்பதை அறிவாளிகள் காட்டிவிட்டார்கள். அதன் வழியில் ஒரு மாற்றம், அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, சமூக மாற்றமும் நடக்கிறது. ஆக புரட்சியின் பரிமாணங்கள் மாறுகின்றன. அதுதான் போல்ஷிவிக் புரட்சியிலும் ஏற்பட்டது, ரஷ்ய புரட்சியிலும் அது ஏற்பட்டதற்கு காரணம் பாட்டாளி வர்க்கத்தின் ஆட்சி வந்தவுடன் சமூக கட்டமைப்பு மாற்றப்படுகிறது. சமூக கட்டமைப்பு பழைய மரபுகளின்படி கட்டமைக்கப்படவில்லை, அது மாற்றப்பட்டது. சமூகத்தை இப்பொழுது தீர்மானிப்பது கிறிஸ்துவ சட்டங்கள் அல்ல, நிலமானிய முறை அல்ல, அடிமை முறையை அடக்குகின்ற ஒன்று அல்ல, அனைவருக்கான முறையாக மாற்றி இதுவரையில் ஒடுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு கிடந்த பாட்டாளி வர்க்கத்திற்கு அதிகாரமும் சமூக சமத்துவம் தெரிகின்ற ஒரு புரட்சியாக போல்ஷிவிக் புரட்சி இருந்ததனால் அதன் பரிமாணம் வேறு. புரட்சி என்கின்ற பொழுது அந்த பரிமாண மாற்றங்களை பார்க்க வேண்டும். ஆனால் இதே பிரெஞ்சு புரட்சியிலும் கூட டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் என்பதான ஒரு அறிக்கை இருக்குது, உலக புகழ் பெற்ற அறிக்கை. மனித உரிமைகளை பற்றி அரசியல் புரட்சியில் முதலில் விழித்த குரல் அது. மனிதனின் உரிமைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அரசியல் என்பது, கட்டமைப்பு என்பது, அதிலும் கூட ஆண்களுக்கு மட்டும்தான் அது சூட்டப்பட்டது. மேன் என்பது பெண்கள் இப்பொழுதும் அந்த பிரெஞ்சு புரட்சியிலும் கூட ஆணுக்கு துணையாக நிற்க வேண்டுமே தவிர இணையாக நிற்க முடியாது. அந்த நிலைமையை, அந்த குறைபாட்டை, இடைவெளியை நீக்கியவர் பெரியார். இந்த சமூக மாற்றத்தில் மற்ற புரட்சிகளெல்லாம் தவிர்த்த பெண்களின் நிலைமையை முதன்மைப்படுத்தி மாற்று தந்தார் அல்லவா பெரியார். பெண்ணியம் என்பதற்கு ஒரு புது வடிவம் தந்தார் அல்லவா. பெண்ணியம் என்பது மனிதம் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெண்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் அல்லவா. அந்த பெரியார், அவரது சிந்தனை என்பது அரசியல் மாற்றத்திற்கானது மட்டுமல்ல, அதிகார மாற்றத்திற்கானது மட்டுமல்ல, பொருளாதார மாற்றத்திற்கானது மட்டுமல்ல, மக்கள் மனதை ஆதிக்கம் செலுத்துகின்ற பண்பாட்டு மாற்றத்திற்காகவும் பண்பாட்டு புரட்சிக்காகவும் வந்த குரல் பெரியாரின் குரல். ஒவ்வொன்றையும் மாற்ற வேண்டும். நான் வீட்டில் பக்தனாக இருந்துக்கிறேன், சம்பிரதாயப்படி இருக்கேன், வெளியே புரட்சிகரமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது ஏறக்குறைய மோடி சொல்கிறபடி அந்த யானை தலை வைத்த மனிதனை போல இருக்கும், நிறைவான மனிதமாக இருக்காது. பெண்ணை பற்றி பெண்களை விட அதிகமாக சிந்தித்த பெரியார்,
சமூகத்தில் எதையும் விட்டு வைக்கல. உடை உடுத்துவதை பற்றி கூட பெரியார் அக்கறைப்பட்டார். எதற்காக? நம்ம பார்க்குறோம் பூக்கடையில் நடந்த விஷயத்தை. கோவையில் பெரியார் பெண்ணின் உடை பெண்ணின் வசதிக்காக, பாதுகாப்பிற்காக, பெண்ணின் விருப்பத்திற்காக அமைய வேண்டும் என்று சொன்னவர். ஆண்களின் கண்களுக்கு குளுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவோ வேறு உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவோ பெரியார் அதை சொல்லவில்லை. உடை மாற்றத்தை பெரியார் ஏன் வலியுறுத்தினார் பெண்களுக்கு? அதில் பாதி எடுத்துட்டா நம்ம புரட்சி தலைவரெல்லாம் இங்கே வந்துடுவாங்க. சேலை உடுத்த கற்றுக் கொடுப்பாங்க அந்த நகரத்தில் இந்த பொண்ணுக்கு, இவர் காதலிக்கு. ஆனால் இவர் பேண்ட் போட்டிருப்பார். செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உடுக்க தெரியலையேன்ட்டு. ஆனால் செந்தமிழ்நாட்டு தமிழன் பேண்டில் இருக்கலாம், கோட்டில் இருக்கலாம், டையை கட்டி இருக்கலாம். இப்போ பண்பாட்டில் கூட பழமையை வலியுறுத்துவது பெண்களுக்கு, புதுமையில் ஏற்றம் காண்பது ஆண்களுக்கு. மனத்தளவில் ஒரு வக்கரம் இருக்கிறது அல்லவா? அதை பெரியாரை போல சுட்டு காட்டியவர் யார்? ஆண்களை அதிகமாக தாக்கிய ஒரு புரட்சிக்காரர் பெரியார் அவர்கள். அந்த அடிப்படையில் தான் பெரியாரது சுயமரியாதை என்பது பிறரை தாக்குவது அல்ல, ஆங்கிலேயரிடம் என் அதிகாரத்தை கொடு என்பது அல்ல, அதிகாரிகளிடம் எனக்கும் இடம் கொடு என்பது அல்ல. இத்தனை அதிகாரத்திற்கு இதுவரையில் இணங்கி போயிருக்கின்றாலே, உன் மனதை முதல் மாற்று. நீ அடிமை அல்ல, அடிமையாக இருக்கக்கூடாது. உன் சுயத்தை நீயே உணர்ந்து கொள், நீயே மதித்துக்கொள் என்று மக்கள் தான் அக்கறைப்படுகின்ற மக்களிடமே போராடியவர் பெரியார். பிறரிடம் போராடுவது எளிது, ஒரு எதிரி போராடிவிடலாம். தனக்கு அக்கறையுள்ள மக்களிடம் போராடுவது, உங்கள் மரபை மாற்றுங்கள், பண்பாட்டை மாற்றுங்கள், உளநிலையை மாற்றுங்கள், பக்தியை மாற்றுங்கள், உங்களுக்கு சமத்துவம் வேண்டும் என்பதை கோருங்கள் என்று துணிச்சலாகவும் அறிவுபூர்வமாகவும் பரப்புரை செய்த பெரியார், அவரை விட முழுமை பயிற்சி செய்தவர் வேறு யார் இருக்க முடியும்? புரட்சி என்பது முழுமையாக இருக்க வேண்டும். பாதி புரட்சின்னா மீதி வீழ்ச்சியாக தான் இருக்கும். புரட்சிங்கிற மாற்றம் என்பது, ரெவல்யூஷன்னா வெறும் மாற்றம் அல்ல, மாற்றோடு கூடிய மாற்றம். இருப்பு நிலைமையிலிருந்து ஒரு புதிய நிலைமைக்கு, முற்போக்கான நிலைமைக்கு கொண்டு செல்கின்ற ஒரு இயக்கம், ஒரு நிகழ்வு, ஒரு அமைப்பு என்பது புரட்சியாக மாறும். இதை முழுமையாக செய்தவர் பெரியார். மற்றதெல்லாம் போனால் இன்றைக்கி ஜாதி ஒழிப்போம்னு சொல்கிறாங்க. அகல உலக யாதவர்களே ஒன்று சேருங்கள். இயேசு ஒரு யாதவர், நாங்களும் யாதவர்னு சொல்லிடுவாங்க. மாடு மேய்க்கிறெல்லாம் யாதவர் ஆயிடுவாங்க. ஆனால் வேதத்தில் முதலில் வருகின்ற யது என்ற யாதவன் மேய்ப்பன் அல்ல, ஆட்சியாளன், ஒரு அரச குலம். 5 ஆரிய இனக்குழுக்களில் எதுக்கள் இருக்கின்றார்கள், பிற இனக்குழுக்களோடு மோதுகின்றார்கள். எப்படி இந்த எதுக்கள், அரசாண்ட எதுக்கள், ஆடு மாடு மேய்க்கின்ற எதுக்களாக மாற்றப்பட்டார்கள்? கிருஷ்ணனை வைத்து கொண்டால் அந்த இடைவெளி மாறிவிடுமா? லாலு பிரசாத் கோபம் வரலாம், பகவத்கீதையை ரஷ்யாவில் நீக்கினா லாலு பிரசாத் கோபம் வரலாம். ஏன்னா அவருடைய புரட்சி என்பது பாதி புரட்சியாக நிற்கிது. யாதவ உணர்வை வைத்து கொண்டு சமூக நீதியை கேட்க முடியாது. நாம் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம், நாம் சிந்திக்கின்ற பொழுது ஒரு ஜாதி நிலையிலிருந்து நாம் ஒன்றை அணுகுவோம் என்றால் நாம் முழுமையான சமூக நீதிக்காக உடைப்பவர்கள் அல்ல. ஜாதியை ஒழிக்கின்ற சமூக நீதியை கேட்கின்றோமே தவிர, ஜாதி பெருமையை பேசுகின்ற, ஜாதியை தக்க வைக்கின்ற சமூக நீதியை பேசுவது சமூக நீதி அல்ல. அப்படிப்பட்ட சமூக நீதியை பெரியார் கண்டனம் செய்தார். அவர் ஜாதியோடு சமரசம் செய்து கொண்டவர் அல்ல. ஆகவே அந்த பெரியாரின் அந்த முழுமை புரட்சியை பற்றி இளைய தலைமுறை நிறைய ஆய்வுகள் நடத்த வேண்டியிருக்கிறது, நிறைய சிந்தனைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அவர் சுயம் என்பதை, சுயம் என்றால் சுய உணர்வு, சுய அறிவு. அறிவு இல்லாதவன் அறிவியலாளனாக இருக்க முடியாது.
அறிவியலுக்கு துவக்கமே அறிவு தான். அந்த அறிவு பகுத்தறிவாக இருந்தால் அது அறிவியலுக்கு கொண்டு செல்லும். இவர் சுய அறிவு அடிப்படையில் பகுத்தறிவு என்பதை பெரியார் செய்தார். உன் அறிவை நீ இழந்து விட்டாய், இழந்தது உன்னால். உன் அறிவை மீட்டுக்கொள் என்று சொன்னார். அறிவை மீட்டுக்கொண்டால் உன்னை பற்றி நீயும் பிற மனிதர்களைப் போல ஒரு மனிதன், எவனும் புனிதன் அல்ல, நீ நீசனம் அல்ல என்று சமத்துவம் பேசும். தன்னையே மதிக்காத ஒரு அறிவு எப்படி அறிவாக இருக்க முடியும்? தற்பெருமை பேசுவது அறிவு அல்ல. நானும் மனிதன் என்று பேசுவது அறிவு, எனக்கும் உரிமை என்று பேசுவது அறிவு, எல்லோருக்கும் சமத்துவம் என்று பேசுவது அறிவு, என் சுயத்துடன் அத்துணை சுயங்களையும் ஏற்றுக்கொள்வது அறிவு. ஒரு தத்துவ போராட்டம் நடத்தினார் பெரியார். அந்த தத்துவ போராட்டம்தான் இன்று சனாதனிகளை உறங்க விடாமல் இனியும் அலைக்கடித்து கொண்டிருக்கிறது. சனாதனம் இன்று மீண்டும் சொல்லுகின்றார்கள் என்றால் அதற்கு எதிரடையாக இருப்பது அந்த சுயமரியாதை. மாற்று அது. உனது படிநிலை சமூக கட்டமைப்பு, சிந்தனை மரபு அனைத்திற்கு ஒரு மாற்று சுயமரியாதை. அந்த சுயமரியாதை இல்லாவிட்டால் மனிதன் அல்ல, அவன் மனிதர்கள் மக்களாக மாறிவிடுவார்கள். மக்களாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சுயமரியாதை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இதை மறுக்கின்ற எதையும் இன இழிவு என்று பெரியார் சொன்னார். இன இழிவு பல்வேறு பரிமாணங்களை சொல்ல முடியும். ஆனால் இன்று நான் தமிழர்களை மட்டுமல்ல, தமிழ் மொழியையும் இழிவுக்கு உட்படுத்துகின்ற ஒரு மரபினை பற்றி உங்களுடன் என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்கான நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கு என்னை பொறுத்தருளவும். இப்போ கவர்னர் ஆஃபீஸில் அகத்தியர் விழா நடக்குது. கவர்னர் ஆஃபீஸில் அகத்தியர் விழா நடக்குது. காசியில் தமிழ் சங்கமம் அவங்க நடத்தினாங்க. அகத்தியரை முன்னிலைப்படுத்தி தமிழ் சங்கம் நடக்குது. இப்போ அகத்தியர் தான் தமிழின் தகப்பன். அவங்க ஏதோ ஆர்.என். ரவி கண்டுபிடிச்சது கிடையாது. பார்ப்பனியம் ஏதோ சுதந்திரத்துக்கு பின்னால் தான் பார்ப்பனியம் நுழைஞ்சதுன்னு கிடையாது. 1500 ஆண்டுகளாக பார்ப்பனியம் இந்த சதியை செய்து கொண்டிருக்கிறது. ஆர்.என். ரவி என்ன சொன்னார்? அனைத்தையும் உருவாக்கியது ரிஷிகள். ரிஷின்னா பிராமணன் பொருள். பிராமண கோத்திரங்கள் அனைத்தும் ரிஷிகளின் பெயரால் வருபவை. எல்லாமே ரிஷிகள். கடவுளே ரிஷிகளால் உருவாக்கப்பட்டவை. பிரம்மத்தை உருவாக்கியவர் பிராமணன், கடவுளையே உருவாக்கின்ற பிராமணன். ஆகிய உலகில் அனைத்தும் பிராமணனால் உருவாக்கப்பட்டது. தமிழும் பிராமணனால் உருவாக்கப்பட்டது. இது எப்போ நடந்தது? மானமுள்ள அறிவுள்ள நமது சகோதரர்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். நமது தொன்மை என்பது அகத்தியத்திலிருந்து பிறக்கிறதா? நமது தமிழ் என்பது சங்கத்தமிழா? ஏற்றுக்கொள்ள சொல்லவில்லை, சிந்தியுங்கள் என்று சொல்லுகின்றேன். நமது தொன்மையை சங்கத்தமிழ் என்று கூறுகின்ற பொழுது நாம் ஒரு ரிஷி சதிக்கு ஆட்பட்டு விடுகிறோம், ஏற்றுக்கொண்டு விடுகிறோம் என்று பொருள். சங்கத்தமிழ், அதில் சங்கத்தமிழுக்கு காரணம் என்னங்கிறத சங்ககாலம் முடிஞ்சு 500 ஆண்டு முடிஞ்சு வெளியில் கொண்டு வரப்பட்ட ஒரு பாயிரம் நமக்கு சொல்லுகிறது. சங்க கதையை சொல்லுகிறது. களவியலின் பாயிரம். நீங்கள் மயிலை சீனி வெங்கடசாமியுடைய அந்த களப்பிரர் காலத்தை பற்றிய நூலை படித்தால் அதில் இறுதி பகுதி என்பது இந்த சங்கத்தை பற்றி அவர் ஆய்ந்து சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்கிறார்? சங்கம்ங்கிறது சங்க காலத்தில் இல்லை. சங்கம் என்று சொல்லப்படுகிற நூற்களில் இல்லாத சொல். எந்த நூல்லையும் சங்கம் கிடையாது. ஆனால் 3 சங்கத்தை மதுரை வளர்த்தது யார் சொன்னது?
களவியல் பாயிரம் சொல்லுது. எப்போ சொல்லப்பட்டது? கிபி 9ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்டது. சொல்லியவன் யார்? முசிறி நீலகண்டன். அவன் யார்? பார்ப்பனன். அவன் எங்கிருந்து இந்த செய்தி எடுத்தான்? நக்கீரன் உரை எழுதியதாக சொல்லப்படுகின்ற களவியல் உரையிலிருந்து கதையை சொல்லுகின்றான். அந்த பாயிரத்தில் சொல்கிறாங்க, இன்றைக்கி கொஞ்சம் பேர் சிவபெருமான உடுக்கையிலிருந்து தமிழ் பிறந்ததுங்கிறாங்க இல்லையா? அந்த கதையில் அங்கே தான் வருது. தமிழ் சங்கம்ங்கிறது தமிழ் சங்கம். மதுரையில் அரசனது அரவணைப்பில் தமிழ் காப்பியங்கள், தமிழ் இலக்கியங்கள் படைக்கப்பட்டன. இந்த சங்க காலத்தில் காப்பியம் படைக்கப்படலை, இலக்கியங்கள் படைக்கப்பட்டன. அந்த முதல் சங்கம் இவர் சொல்கிறார் எப்போ இருந்தது? காய்ச்சின வடுதியிலிருந்து கடுங்கோன் வரைக்கும் 4440 ஆண்டு இருந்தது. தென் மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொழுது உள்ள மதுரை அல்ல, தென் மதுரை. அந்த சங்கத்தில் தமிழை செப்பம் செய்கிறாங்க. யார் அதை செஞ்சாங்கன்னா, அதில் 549 தலைமை புலவர்கள் தமிழாய்ந்து நூல்களை திரட்டி எடுத்தார்கள். யார் அந்த தலைமை புலவர்கள்? திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் லார்டு சிவா. திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் குமரவேள், அகத்தியர், அப்புறம் பார்த்தா பெருநிதி கிழவன் குபேரன். இப்படி இந்த பேரெல்லாம் போடுறாங்க. இடையில நமக்கு தெரிந்த சில புலவர்கள் பேரையும் சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா எப்போ நம்பணும்னா உண்மையாக இருக்கிற 1-2 பேரையும் சேர்த்து பொய்யையும் சேர்த்தா தான் நம்புவாங்க. அது ரொம்ப திறமையாக அந்த நீலகண்டன் பண்ணியிருக்கார். அவர் இதை சொல்கிறார். அப்போ அவர் என்ன செஞ்சலாம்? அந்த முதற் சங்கத்தில் அகத்தியர் தமிழுக்கு இலக்கணம் செய்தார். தமிழை முறைப்படுத்தியது யார்? அகத்தியர். இது பக்தி காலத்தில் சொல்லப்பட்டது. எப்பொழுது தெய்வீகம் கற்பிக்கப்படுகிறதோ, எதற்கெல்லாம் தெய்வீகம் கற்பிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு மோசடி இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் பாரதி, நமக்கு தெரிஞ்ச பாரதி, அவர் பாட்டில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை. தமிழ் தாய் சொல்கிறாங்க, ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை, ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன். சந்தேகம் வந்துடக்கூடாது. ஆரியன்னா சத்திரியனும் இருக்கலாம், வைசியனும் இருக்கலாம், சந்தேகமே வரக்கூடாது. ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன், பிராமணன் தான் அதை செஞ்சான். அவன் கண்டு மகிழ்ந்து நின்ற மேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான். பாடுறது பாரதி. சங்க நூல்களில் அகத்தியங்கிற பேர் கிடையாது. இவர் அகத்தியம் ஏற்றப்பட்டது நூல் அப்படிங்கிறாங்க. அகத்தியர்னா வேதங்களில் கூறப்படுகின்ற அகத்திய என்ற ரிஷி, முனிவர், ரிஷி, பிராமணன் தெற்க அதுக்கு ஒரு புராணத்தை படைக்கிறாங்க. சிவபுராணம், திருவிளையாடல் புராணம், நிறைய புராணங்களை படைச்சிட்டு அவர் கொடுக்குறார். அப்படி தான் தமிழ் வளருது. அவர் உருவாக்கின சீடர் தொல்காப்பியர். 2ஆம் சங்கத்தில் இருக்கார். 2ஆம் சங்கம் இடைச்சங்கம் என்று சொல்லப்படுகின்ற சங்கம் 3700 ஆண்டுகள் 449 புலவர்களால் புறவலிக்கப்பட்டு வர்றார். அதில் அகத்தியர் இருக்கார். 8000 ஆண்டுக்கு மேலே பெரியார் கனவு கண்டார். சாவா வரத்தை மனிதன் பெற்று விடுவான் அறிவியலால். நம்மால் அதுக்கு முன்னாலே போயிட்டான். அகத்தியர் 8000க்கு மேற்பட்ட ஆண்டுகள் தமிழ் சங்கத்தில் இருக்கார். இந்த புலவர்களும் அப்படியே இருக்காங்க. அந்த காலத்தில் லாஞ்சிவிட்டி, அந்த ஆயுள் என்பது அவ்வளோ அதிகமாக இருந்திருக்கு. அகத்தியம் கொடுக்குறாங்க. அவர் தொல்காப்பியருக்கு கற்றுக் கொடுத்தார். தொல்காப்பியர் அவரும் ஒரு இலக்கணம் செய்தார். தொல்காப்பியத்தில் அகத்தியர் கிடையாது. சங்க நூற்களில் அகத்தியர் கிடையாது. தொல்காப்பியத்தில் அகத்தியர் கிடையாது. ஆனால் புராணத்தில் அகத்தியர் வர்றாரு. எப்படி வர்றாரு? தமிழை தந்தவர், தெற்கை அடக்கியவர், புதியில் அமர்ந்தவர்,
பாண்டியனுக்கு புரோகிதனாக இருந்தவர் தேவாசுர போரில் அந்த அகத்தியர் பக்கம் பாண்டியர்கள் இருந்தார்கள் என்று புராணங்கள் கற்பிக்கப்படுகின்றன. இத்தனையும் சொல்லிட்டு தமிழை பிராமண பிறவியாக மாற்றிவிட்ட பொழுது தமிழர்கள் மொழி என்ன அந்நியர்களால் தரப்பட்ட மொழியா, தமிழன் உழைப்பால் அனுபவத்தால் நாகரீக முதிர்ச்சியால் உருவாக்கிய ஒரு மொழி என்பது ஒரு புரோகிதனால் உருவாக்கப்பட்ட மொழியா? வேறு எந்த மொழிக்கும் இத்தகைய கதை கிடையாது. செம்மொழிகள் பல உண்டு. கிரேக்கம், எபிரேயம் என்ற பல மொழிகள் உண்டு. அராபியம் உண்டு, சீனம் உண்டு. அங்கெல்லாம் எந்த மொழியும் அரசவையால் புறவலிக்கப்பட்டதாக செய்திகள் கிடையாது. தெய்வம் வந்து இலக்கணம் செய்ததாக எந்த ஒரு செய்தியும் கிடையாது. தமிழுக்கு மட்டும் அந்த அவல நிலை இருந்ததாக சொல்லுகின்றார்கள். தமிழ் என்பது மக்களால் உருவாக்கப்பட்ட மொழி, மக்களால் செம்மைப்படுத்தப்பட்ட மொழியே தவிர எந்த மகேஸ்வரனாலும் எந்த அரசனாலும் உருவாக்கப்பட்ட மொழி அல்ல. இந்த மொழி மகேஸ்வரனை சார்ந்தோ மன்னனை சார்ந்தோ இருக்கும் என்றால் என்றோ இந்த மொழி அந்நிய மொழியாக மாறி இருக்கும். இந்த மொழியை வளர்த்தவர்கள், பாடல்களை இயற்றியவர்கள் பலதுறையை சார்ந்தவர்கள். ஆனால் வேதம் என்பது பிராமணர்கள் மட்டுமே இயற்றப்பட்டது. தமிழின் தொன்மையான இலக்கியம் என்பது புரோகிதத்தால் இயற்றப்பட்டதல்ல. பல பிரிவு மக்களால் இயற்றப்பட்ட அரசர்களும் உண்டு, பெண்களும் உண்டு, கணியனும் உண்டு, வறுமையில் இருந்த புலவர்களும் உண்டு. மக்களால் வளர்க்கப்பட்ட வளர்ந்த மொழி தமிழே தவிர எவனுடைய தயவிலும் வளர்ந்த மொழி தமிழ் அல்ல. நீங்கள் அகத்தியத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னா, சங்கம் என்ற சொல்லை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் சமஸ்கிருதத்திலிருந்து தமிழை பெற்றதாக பொருள். உண்மை அதுவாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அறிவை பயன்படுத்தி இலக்கியத்தை பார்க்கின்ற பொழுது தமிழ் என்பது மிக தொன்மையான மொழி, சமஸ்கிருதத்தை விட தொன்மையான மொழி. செம்மொழிகளில் இறுதியாக எழுத்து வடிவம் பெற்ற மொழி சமஸ்கிருதம். உண்மையில் செம்மொழியா என்பது கேள்வி இருக்கிறது. ஆனால் செம்மொழியில் கிரேக்க மொழிக்கு கிபி 6ஆம் நூற்றாண்டிலேயே இலக்கணம் உண்டு, இலக்கியங்கள் உண்டு. எபிரேய மொழிக்கு இலக்கண இலக்கியம் உண்டு, சீன மொழிக்கு இலக்கண இலக்கியம் உண்டு, தமிழ் மொழிக்கு இலக்கண இலக்கியம் உண்டு. செம்மொழி. சமஸ்கிருதத்துக்கு எப்போ உங்களுக்கு எழுத்து வடிவம் வருது? இதையெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் உனக்கு வருகிறது. மலடியாக இருந்த அந்த சமஸ்கிருதம் நான் எல்லா மொழிகளையும் பிரசவித்தேன்னு சொல்கிறேன். இதை கேட்டு ஆமாம் தெய்வ செயல்னு சொன்னால் நம்பி இருந்தா சங்கத்தமிழ் 3 தான் அவ்வை பாடுற அளவுக்கு வந்துருச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழர்கள் அதை ஒரு இழிவாக கருதவில்லையா? நாம் அகத்தியராலோ நாரதராலோ உருவாக்கப்பட்டவர்களா? இது பார்ப்பனியத்தின் மரபு. கேரளாவில் போகிறாங்க, கேரளாவை படைத்ததோ பரசுராமன். கொங்கணத்தில் போனால் பரசுராமனால் படைக்கப்பட்டது. அவர் அந்த மடுவை தூக்கி போடுவார், கடல் பின்னால் போயிடும், நிலம் வரும், அங்கே பார்ப்பனர்களை குடியேற்றுவார். அதுதான் இந்த பூமி. போகிற இடத்துலலாம் எல்லாவற்றையும் உருவாக்கிய அவன். ஒவ்வொரு ஊரில் போனால் இந்த கதைகள் இருக்குது. இந்த கதைகள் எல்லாம் வந்த காலம் நம்ம மக்கள் பக்தியால் தங்களை இழந்த காலம். இந்த களவியல் உரையை அதை கிடைச்ச வரலாற அந்த பாயிரம் சொல்லுது. மன்னன் 12 ஆண்டு வர்க்கடம் வந்தது, வறட்சி மழை இல்லாமல் மதுரையெல்லாம் தவிச்சு போச்சு. அந்த மன்னன் இந்த புலவர்களை 49 தலைமை புலவர்களையும் கூப்பிட்டு, என்னால் உனக்கு சோறு போட முடியல, நீ எங்கே சோறு கிடைக்கிதோ அங்கே போய் வாழ்ந்துக்க, மழை வந்தப்புறம் உன்னை கூப்பிடுறேன்னு அவர் அனுப்புகிறார். 12 நாள் முடிஞ்ச வந்தோடனே இவர் அடைச்சிட்டு வர்றார். அப்போ அந்த பழைய நூற்களை எல்லாம் நீங்கள் மறுபடியும் தொகுக்கணும், ரீஎடிஷன் தொகுக்கணும். எல்லாம் தொகுத்துட்டாங்க. ஒரு நூல் கிடைக்கல. தொல்காப்பியத்தில் இருக்கிற பொருளதிகாரம் கிடைக்கல. பொருளதிகாரங்கிறது அகத்துறை சார்ந்தது, அது கிடைக்கல. மன்னனுக்கு ஆற்றாமை வந்துருச்சு. உடனே அந்த மன்னன் புலவர்களை கூப்பிட்டு, உங்களுக்கு இந்த களவியல் கிடைக்கலையா, பொருளதிகாரம் கிடைக்கலையா, எடுத்தும் சொல்லும் இருந்து என்ன பிரயோஜனம், பொருள் இல்லையே அப்படின்னு அவர் ஆதங்கப்பட்ட உடனே
மற்றவங்களுக்கு இந்த கவலை வந்ததோ இல்லையோ, ஆலவாய் கடவுளுக்கு தூக்கம் வரல. மன்னன் இப்படி உறக்கம் இல்லாமல் தவிக்கலாமா? அப்போ அவருக்கு அந்த அக்கறை வந்துருச்சு. உடனே அந்த ஆலவாய் கடவுள் 3 செப்பேடுகளில் 60 சூத்திரங்களை எழுதி இதுதான் களவியல் உரை என்று அந்த ஆலவாய் கடவுள் கோவிலில் பீடத்துக்கு கீழே வச்சுட்டு போயிட்டாராம்மா. நேராக மன்னன் கிட்ட கொடுக்கலாம் இல்லையா? அவர் அப்போ டைரக்ட் கிடையாது, த்ரூ ப்ராப்பர்ட்டில் தான் கொடுக்க முடியும். உடனே அங்கே இருக்கின்ற பிராமண புரோகிதர் அவரை சுத்தம் பண்ணுற சமயத்தில் பார்த்துட்டார். ஆஹா, இது களவியல் இல்லையா? மன்னன் இதைத்தானே கேட்டுட்டு இருந்தான் அப்படி. இவர் அந்த கடைகாப்பாளர்னா அந்த அரண்மனை காவலனை கூப்பிட்டு இப்படி கிடைச்சிருக்குன்னு மன்னன்கிட்ட சொல்லுங்க. மன்னன் இந்த பூசகரை வணங்கிட்டு இதை பார்த்துட்டு புலவர்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி கிடைச்சிருக்குங்க, களவியல் கிடைச்சிருச்சு, கடவுளே கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. அதற்கு உரை வேணுமே, இதை கடவுள் உரையாகவே கொடுத்துருக்கலாம், சூத்திரமாக கொடுத்துட்டாரு. அவர் பாருங்க, அந்த முன் யோசனையே கிடையாது, இப்படி கொடுத்துட்டு போயிட்டார். சூத்திரத்தை யார் எழுதுறது? இந்த 41 புலவரையும் வச்சுட்டு நீங்கள் ஆளுக்கு ஒரு சூத்திரம் உரை எழுதுங்க. இந்த உரையில் எது சிறந்த உரை? இவர்களுக்குள்ளே மோதிட்டாங்க, குடுமையை பிடிச்சி ஆட்டிட்டாங்க. இதற்கு யாருடைய உரை ஏற்பது என்பதற்கு யார் முடிவு செய்வது? எல்லாம் மறுபடியும் மன்னன்கிட்ட போய் முறையிடுறாங்க. ஐயா, இதில் எந்த உரை சிறந்ததுன்னு நீங்கள் சொல்லணும். மறுபடியும் எங்கிட்ட, எனக்கு தெரிஞ்சால் நான் ஏன் உங்கள்கிட்ட வரப்போகிறேன்? எல்லாம் தெரிந்து ஒருவர் ஆலவாய் கடவுள் இருக்கின்றார். எல்லாரும் போய் அந்த கோவிலில் போய் நின்று அவர் முன்னால் புரோகிதன் மூலமாக காடை அப்ரோச் பண்ணிவிட்டு, நீங்கள் ஒரு உரையை நீங்கள் சொல்லுங்கள், எந்த உரை சிறந்ததுன்னு சொல்லுங்கள். அப்போ கடவுள் அந்த புரோகிதன்கிட்ட அசரீரியா, அதை மற்றவர் காட்சி கொடுக்கக்கூடாதுல்ல, அவர் காட்சி கொடுக்குறோட அவர் பாத்திரமிருந்து பிச்சை இடுன்னு அவர் நல்லா இருக்கும். யாருக்கு காட்சி கொடுப்பார்னு சொல்லிட்டார். நீங்கள் போய் இந்த மதுரையில் உப்பூரி கிழார்னு ஒரு பிராமணர் இருக்கார். அவரும் ஒரு உண்மையிலே இருந்த ஒருவர் பெயர் அது. உப்பூரி கிழார் குடியே தோன்றிய அவரது மகன் ருத்ர சன்மன் சர்மா என்பதின் தமிழ் திரிபு சன்மன். 5 வயசு பிள்ளை இருக்கான். அவன் ஊமைன்னா காது கேட்காதுன்னு அர்த்தம். அவனை நீங்கள் மரியாதை பண்ணி கொண்டு போய் சங்கப்பலகையில் வச்சுட்டு அவன் முன்னால் இந்த உரையெல்லாம் படியுங்க. எந்த உரையை கேட்டு அந்த ஊமப்பிள்ளை கண்ணிலிருந்து தண்ணீர் வடியுதோ, மெய்யெல்லாம் சிலிர்க்குதோ, அந்த உரை சிறந்த உரை. முதல் ஒரு உரையை ஒரு தமிழ் புலவர் படித்தாராமா, ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது, நிறுத்திட்டார். ஏன்னா மற்றதெல்லாம் சரியில்லைன்னு அர்த்தம். நக்கீரர் படித்தார், அழுதுகிட்டே இருக்கார், இவர் மெய் சிலிர்த்துட்டே இருக்கு. நக்கீரர் உரை, இவர் உரை எழுதப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, செவிவழியாக இந்த உரை பாதுகாக்கப்பட்டது 10 தலைமுறைக்கு. 11வது தலைமுறையில் இந்த அகத்தியரது உரைக்கு வெளியிட்டவர் முசிறி நீலகண்டன். இதெல்லாம் அவரே சொல்கிறது, முசிறி நீலகண்டன் சொல்கிறது. அவரே சொல்லி இந்த இதை கொடுத்துட்டேன்ட்டு. நண்பர்களே, நன்றாக சிந்தியுங்கள். முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு வரதில் இடைச்சங்கம் தலைநகர் கபாடபுரம். எந்த தமிழ் இலக்கியத்தில் கபாடபுரம் வந்தது உண்டா? ராமாயணத்தில் வருது, வால்மீகி ராமாயணத்தில் மதுரை காவடம்னு வருது. மகாபாரதத்தில் பாண்டியர்கள் கபாடம்ங்கிற இடத்துல இருந்தான்னு வருது. தமிழ் நூற்கள் இல்லாத கபாடபுரம் இந்த பாயிரத்தில் வருதுன்னா புராணத்தை இதில் திரித்து எழுதினார்கள் என்று பொருள். 2வது, இந்த பாயிரத்தில் சோழன் கிடையாது, பல்லவன் கிடையாது. அப்போல்லாம் அந்த மன்னர்களே அப்பொழுது இல்லையா? எந்த நிகழ்ச்சியும் கிடையாது. பார்த்தா தொல்காப்பியர் 3 சங்கமாக சேர்த்து பார்த்தேன்னா, முதல் சங்கம் 4440 ஆண்டு, இடைச்சங்கம் 3700 ஆண்டு, கடைச்சங்கம் 1840 ஆண்டு. 3ஐயும் கூட்டினீங்கன்னா பேட்டா ஷூ வேலை மாதிரி வரும். 9990 ஆண்டுகள் 3 சங்கம் சேர்ந்து இருந்திருக்கு. 10,000 நீல 10,000 வருஷம். 10,000 வருஷம் தொல்காப்பியர் இருப்பார், அகத்தியர் இருப்பார். இந்த புராண புரட்டை எப்பொழுது பார்க்கின்றோம்? எதில் பார்க்கின்றோம்? அப்பர் தேவாரத்தில் வருது.
அப்பர் தேவாரத்தில் வர்றது வந்து இந்த தருமிக்கு அவனது பஞ்சத்தை தீர்க்க வந்த சிவபெருமான், இந்த ரொம்ப சயின்டிஃபிக்காக இருந்திருக்கார். நம்ம மோடி மாதிரியே அந்த மன்னனும் ரொம்ப சயின்டிஃபிக்காக வந்து, என் மனைவியின் முடியில் உண்மையான மனம் உண்டா இல்லையா, இல்லைன்னு கொடுத்தா அவன் தலை இருக்காதுன்னா எல்லாருக்கும் தெரியும். அதனால் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கடைசியில் இதை பரிசை வந்து இவருக்கு நம்ம புரோகிதருக்கு கொடுக்குறாராம்மா. கொடுத்து அவர் போய் படித்து பரிசை வாங்குறதுல சிவபெருமான் தலையிடுறாராம்மா. தலையிட்டு எப்படி நீ தப்புன்னு சொல்லுவ, அகத்தியர்கிட்ட கேட்குறா, இவர் நக்கீரன்கிட்ட கேட்குறார். நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்கிறாரு. நெற்றிக்கண்ணுங்கிறது இயல்பா புனைவா இவர் சொல்கிறார். உடனே தமிழருடைய நடுநிலைமைக்கு சான்றாக சொல்கிறது நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே. அந்த நக்கீரன் பார்ப்பனனாக சித்தரிக்கப்படுகின்றான். நம்மை சிறுமைப்படுத்துவதற்கு என்றே நான் எங்கள் ஆள் இல்லாட்டா அகத்தியர் இல்லாட்டா உனக்கு ஏதுரா இலக்கணம், உனக்கு ஏது இலக்கியம், உனக்கு ஏது மொழி, அப்படி என்று நம்மை நம்ப சொல்லுகின்ற ஒரு புனைவை நாம் நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி சங்கத்தமிழ் சொல்கிறோம். சங்கமே இருந்தது இல்லை. ஒரு சங்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோ, அவன் சொன்ன வாதத்துக்கு எடுத்துக்கொண்டான். மதுரையில் தான் தமிழ் சங்கம் வளர்க்குது. அதில் எழுதினவன் அங்கே போய் இருக்கிற புலவன் படிக்கணும்னா சேரனை புகழ்ந்து பாண்டியனை இகழ்ந்து ஒரு பாடல் படிக்க முடியுமா? பதிற்று பற்றி அவன் அங்கே படிக்க முடியும். பட்டினப்பாலை சோழனை புகழ்வது அதே அங்கே மதுரையில் படிக்க முடியுமா? வேளிரை புகழ்ந்து எழுத முடியுமா? நன்னன் செய் நன்னன் அவனை பற்றி இருக்கு. அவனால் தொகுக்கப்பட்ட இலக்கியம்னு வேற ஒன்று சொல்கிறாங்க. தொகுத்தவர்கள் பலவேறு மன்னர்கள் இந்த பாடல்களை. ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு புனைவை நம்ம ஏற்றுக்கொள்ள சொல்லுகின்றார்கள். சிவராஜ பிள்ளை, பிடி ஸ்ரீனிவாச ஐயங்கார், சிவராஜ பிள்ளை தான் முதல்ல சொன்னது. இது ஒரு அம்பக். ஆரிய வல்லாண்மையின் வெளிப்பாடு சிவராஜ பிள்ளை சொன்னார். ஆனால் பக்தி தமிழ் இருக்கு இல்லையா, சிவராஜ பிள்ளையை புறந்தள்ளியது. பக்தி தமிழ் சிவபுராணத்தை உருவாக்கியது. தமிழை சிவன் படைப்பாக, அகத்தியன் படைப்பாக, பிராமண புரோகிதன் படைப்பாக நம்மிடம் நம்ப சொன்னது. மானமுள்ள தமிழர்கள் இந்த இடிவை பொறுத்து கொள்ளப் போகின்றீர்களா? நம் தமிழ் தொன்மை தமிழ், அந்த இலக்கியங்கள் தொன்மை தமிழ் இலக்கியங்கள் என்று அழைக்கப்பட வேண்டுமே தவிர சங்க தமிழ் இலக்கியம் என்று அழைக்கப்பட்டால் அந்த சதிக்கு உடன்பட்டு விட்டோம் என்று பொருள். இதை நான் பலர்கிட்டையும் சொன்னேன். ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் அவர்கிட்டையும் சொன்னேன். அதெல்லாம் சரிதாங்க, இருந்தாலும் மரபில் வந்துருச்சு. மரபை மாற்றுவது தானே பெரியாரிஸ்டுகள் வேலை. தன்மானம், தமிழரின் தன்மானம், நான் என் தாயின் பிள்ளை என்று சொல்லுவேன் தவிர பிறரால் பிரசவிக்கப்பட்டு வீசி எறியப்பட்ட குழந்தை அல்ல நாம். நமது தன்மானம் உள்ள தமிழர்கள் இனியாவது நமது தொன்மை தமிழ் இலக்கியத்தை மறுபரிசீலனை செய்வதுடன் சங்கத்தமிழ் என்ற அடைமொழி தேவைதானா என்பதை நீங்கள் யோசியுங்கள். இந்த செய்தியை பரவுங்கள். உண்மையான மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்ற பெரியாரின் சொல்லுக்கு நாம் மதிப்பளிப்போம் என்றால், இன இடிவை எதிர்ப்பது நமது கடமை என்றால், இந்த சங்கம் என்ற புனைவை மறுத்து அதை வெளிப்படுத்துவது, தோலுரித்து காட்டுவது ஒவ்வொரு மனிதனின் கடமை, ஒவ்வொரு தமிழனின் கடமை, தன்மானம் உள்ளவரின் கடமை என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.